அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எந்த ஒரு குற்றச் செயலை பொறுத்தும், எந்த ஒரு குற்ற சம்பவத்தை பொறுத்தும் வழக்கு பதிவு செய்ய முடியும். போலீஸார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறாங்க. ஆனால் அந்த குற்றச்சம்பவங்களை பொறுத்து வழக்கு பதிவு செய்வதில் ரெண்டு பிரிவான நடைமுறை நம்ம பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய சிஆர்பிசிலையும் இது இருந்தது. செக்ஷன் 154, செக்ஷன் 155 அப்படின்னு 2 இருந்துச்சு. காக்னைசபிள் அஃபென்ஸில் வழக்கு பதிவு செய்கிற விதம் வேறு, நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் பொறுத்து வழக்கு பதிவு செய்கிற விதம் வேறு. நாம் ஏற்கனவே செக்ஷன் 173ல் காக்னைசபிள் அஃபென்ஸை பொறுத்து இன்ஃபர்மேஷனை யார் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த அடிப்படையில் வழக்கை யார் பதிவு செய்யணும், வழக்கை பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்துடைய அனுமதியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். செக்ஷன் 173ல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ செக்ஷன் 174 பார்க்க போகிறோம். இது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் தொடர்பான தகவலை காவல்துறையினர் பெறும்போது எந்த மாதிரியான நடவடிக்கையை பின்பற்ற வேண்டும் என சொல்லக்கூடியது. அப்போ இரண்டு விதமான வழக்குகள் இருக்குது. காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். இதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம், எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹீதாவில் பின்னால் இருக்கக்கூடிய முதலாவது பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கு. தி ஃபஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஒரு அட்டவணை. இந்த அட்டவணையில் பழைய ஐபிசி, புதுசாக பிஎன்எஸ், இதில் உள்ள எல்லா அஃபென்ஸு செக்ஷனையும் எடுத்து சொல்லி, இந்த பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய குற்றம் காக்னைசபிள் அஃபென்ஸா அல்லது நான் காக்னைசபிள் அஃபென்ஸா அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் 4வது பகுதியில் சொல்லியிருப்பாங்க. காக்னைசபிள் ஆர் நான் காக்னைசபிள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் பார்த்து ஒரு குற்றம் காக்னைசபிள் குற்றமா, நான் காக்னைசபிள் குற்றமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹீதா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 2ல் இருக்குது. ஒவ்வொரு சொற்களுக்கும் டெஃபினிஷன், வரையறைங்கிறது செக்ஷன் 2க்கு கீழே ஏயிலிருந்து இசட் வரைக்கும் இருக்குது. 2 சப்செக்ஷன் 1O. இது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னால் என்னது அப்படிங்கிறத சொல்லுது. நான் காக்னைசபிள் கேஸ் அப்படிங்கிறது எ போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். இதை தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னு டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நான் காக்னைசபிள் அஃபென்சஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை காவல்துறைக்கு கிடைத்தா எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் 174. இந்த செக்ஷனுடைய டைட்டில் இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு நான் காக்னைசபிள் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸ். இந்த நான் காக்னைசபிள் சம்பந்தமான தகவல்களை பெறுவது மற்றும் நான் காக்னைசபிள் அஃபென்ஸை புலன் விசாரணை செய்வது ஆகிய 2 பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரே தலைப்பாக செக்ஷன் 174க்கு கொடுத்துருக்குறாங்க. பழைய சிஆர்பிசியில் இது செக்ஷன் 155 இருந்துச்சு. செக்ஷன் 155 இருந்தது. இப்போ 174 புதிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, இது ஒரு மைனர் அஃபென்ஸ் தொடர்பான வழக்கு. சின்ன சின்ன பெட்டி கேசஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
மைனர் அஃபென்ஸ் தொடர்பான வழக்குகள். இந்த வழக்குகளை பொறுத்து வழக்கு பதிவு செய்வதற்கு நீதிமன்ற முன் அனுமதி தேவை. வழக்கை பதிவு செய்த பிறகு புலன் விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற அனுமதி வேணும். இந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரை கைது செய்வதற்கு நீதிமன்ற அனுமதி வேணும். அப்போ வழக்கை பதிவு செய்வதற்கு, புலன் விசாரணை செய்வதற்கு, கைது செய்வதற்கு இந்த 3 காரியங்களுக்கும் நீதிமன்றத்துடைய அனுமதி தேவைப்படுகிறது. காக்னைசபிள் அஃபென்ஸில் இதெல்லாம் தேவையில்லை. இது நான் காக்னைசபிள் வழக்கு. எதெல்லாம் சார் நான் காக்னைசபிள் வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபமேஷன் கேசஸ், பப்ளிக் நியூசன்ஸ், இதெல்லாம் நான் காக்னைசபிள் கேசஸ்க்கு உதாரணம். கூடுதலாக சொல்ல போனால் இப்போ வந்திருக்கக்கூடிய போக்சோ ஆக்டில் செக்ஷன் 23 இது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட் இது என்ன அப்படின்னா, இந்த போக்சோ வழக்குகளில் தொடர்புடைய விக்டிம் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ விக்டிம், அவர்களை பற்றிய அடையாளத்தை வெளியிடுவது குற்றம். 6 மாத கால தண்டனைக்கு உரியது. அப்போ ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெயரையோ அதனுடைய முகவரியையோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர், இருப்பிட முகவரி, இதையெல்லாம் ஒரு நபர் பத்திரிகையிலேயோ தொலைக்காட்சியிலேயோ அல்லது செல்போன் மூலமாகவோ வெளியிட்டு விட்டால் அதுக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு நான் காக்னைசபிள் நடைமுறையை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 21/3/2022 கங்காதர் நாராயண் நாயக் எதிர் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிற வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் செக்ஷன் 31க்கு கீழே வர்றதும் நான் காக்னைசபிள் வழக்குகள் தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தரப்பினர்கள் சமாதானம் செய்து கொள்ள முடியும். இதில் பாதிக்கப்பட்ட நபர், குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் 2 பேருமே சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். கோர்ட்டோடைய பெர்மிஷனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் காக்னைசபிள் அஃபென்சஸ் ஆர் ஆல்வேஸ் காம்ப்ரமைசபிள். செக்ஷன் பழைய சிஆர்பிசியில் 320 பழைய செக்ஷன் செக்ஷன் 320ல் சமாதானத்திற்குரிய வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023ல் இந்த காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 359ல் சொல்லப்பட்டிருக்கு. பழைய சிஆர்பிசி 320க்கு இணையான புது சட்டப்பிரிவு 359 காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். அப்போ இந்த நான் காக்னைசபிள் அஃபென்சஸ்ங்கிறது தரப்பினர்கள் சமாதானம் செய்து கொள்ள முடியும். இது பெயிலபிள் அஃபென்சஸ் ஆகவும் இருக்கலாம், நான் பெயிலபிள் அஃபென்சஸ் ஆகவும் இருக்கலாம். பொதுவாக இந்த நான் காக்னைசபிள் கேசஸில் போலீஸ் கஸ்டடியே இருக்காது. ஏதாவது நீதிமன்ற அனுமதியோடு கைது செய்யப்பட்டிருந்தாலும் அது போலீஸ் கஸ்டடி அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. காக்னைசபிள் அஃபென்சஸில் தான் நிறைய போலீஸ் கஸ்டடிங்கிறது வரும். அப்போ இந்த பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 174 படி ஒரு காவல் அதிகாரி நீதிமன்ற பிடியாணை இல்லாமல் கைது செய்ய இயலாத குற்றம் தொடர்பாக தகவல் காவல் நிலையத்திற்கு கிடைக்கிறது. அப்படி தகவல் கிடைக்கும்போது என்ன செய்யணும், காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிங்கிறது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், SHOன்னு சொல்கிறோம். எப்படி வழக்கு பதிவு செய்யணும், எப்படி புலன் விசாரணை செய்யணும். குற்றச்சம்பவம் நான் காக்னைசபிளாக இருக்கும்போது காவல் நிலைய அதிகார எல்கைக்குள் சம்பவம் நடந்திருக்கணும். இப்போ காக்னைசபிள் அஃபென்ஸ்னால் எந்த ஏரியாவில் குற்றம் நடந்திருந்தாலும் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் புகாரை கொடுக்க முடியும், இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். ஆனால் இந்த நான் காக்னைசபிளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே நடந்திருக்க வேண்டியது அவசியம். நான் காக்னைசபிள் அஃபென்ஸாக இருக்கும்போது காவல் நிலைய அதிகார எல்லைக்குள் குற்றச்சம்பவம் நடந்திருக்கணும். இது முதலாவது பாயிண்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த குற்றச்செயல் சம்பந்தமாக அது தொடர்பான தகவலை பாதிக்கப்பட்ட விக்டிமோ அல்லது வேறு ஒருவரோ கொடுக்குறாரு. இப்போ இந்த தகவல் காவல் நிலையத்திற்கு கிடைத்தவுடன் என்ன செய்யணும்,
அந்த தகவலை சுருக்கமாக அதற்கான ரெஜிஸ்டரில் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படுகிற பதிவேட்டில் சப்ஸ்டான்ஸை பதிவு செய்ய வேண்டும். சுருக்கமாக பதிவு செய்யணும். அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும்? தகவல் கொடுத்த நபர் யார், என்ன தகவல் கொடுத்தாரு, தகவல் காவல் நிலையத்திற்கு கிடைத்த நேரம், தேதி, இதை குறிப்பிடணும். சம்பவ இடம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அந்த சம்பவ இடத்தையும் அதில் குறிப்பிடணும். குற்றச்செயலை சுருக்கமாக சொல்லணும். பாதிக்கப்பட்டவர் விவரம் இருக்கணும். குற்றச்செயலை செய்த நபர், அதாவது குற்றவாளின்னு சொல்கிறேன் இல்லையா, அவரை பற்றிய பெயர், முகவரி, விவரம் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் அதை குறிப்பிட்டிருக்கணும். குற்றச்செயல் நடந்ததாக சொல்லப்படும் நாள், காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சிவிலில் சொல்கிற மாதிரி இது டேட் ஆஃப் அக்கரன்ஸ், அதையும் அந்த சுருக்கமாக சொன்னாலும் அதையும் சொல்லணும். இந்த விவரங்களை எல்லாம் பதிவு செய்வது இந்த சட்டப்பிரிவின்படி கட்டாயம். ஷால் ரெக்கார்ட் தி இன்ஃபர்மேஷன் இன் எ ரெஜிஸ்டர் ப்ரொவைடட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் தி டைம் பீயிங். மாநில அரசாங்கம் இந்த ரெஜிஸ்டரில் தான் பதிவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரெஜிஸ்டரில் இந்த விவரங்களை எல்லாம் பதிவு செய்யணும். எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா அப்படியே வாங்கிக்கிடலாம். வாய்மொழியாக சொன்னாங்கன்னு வைங்க, அதை எழுதி கையொப்பம் வாங்கணும். இமெயிலில் வந்திருந்தது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடணும். 3 நாளுக்குள்ளே அந்த புகார்தாரர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதுதான் அந்த புகாரை, இன்ஃபர்மேஷனை வாங்கக்கூடிய முறை. இதுக்கப்புறம் அந்த போலீஸார், எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்ன செய்யணும்? அந்த புகார் மனுதாரர், அந்த தகவலை கொடுத்த இன்ஃபர்மெண்ட் இருக்கிறார் இல்லையா, அந்த இன்ஃபர்மெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறது, நீங்கள் நீதித்துறை நடுவரை அணுகி அந்த நீதிமன்றத்தில் தனி புகாராக கூட வழக்கு பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லணும். அதே மாதிரி அவர் கொடுத்த தகவலை நம்ம ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்க இல்லையா, அதை 15 நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி என்னென்ன வழக்குகளில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு, நான் காகனைசபிள் கேசஸ் எத்தனை வந்திருக்கு, என்னென்ன விவரம் வந்திருக்கு, இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணி 15 நாட்களுக்கு ஒரு முறை காவல் நிலைய அதிகாரி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் செக்ஷன் 174ல் சப்செக்ஷன் 1. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு என்ன செய்யணும்னு சொல்லுது. இப்போ ஒரு நான் காகனைசபிள் அஃபென்ஸ் தொடர்பாக இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு சேர்ந்தாச்சு. அதை தான் சப்செக்ஷன் 1ல் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு அந்த இன்ஃபர்மேஷனை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, அதாவது இது எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் கொடுக்க முடியாது. இந்த குற்றத்தை விசாரிப்பதற்கு எந்த ஜேஎம்க்கு அதிகாரம் இருக்குதோ அவர்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குற்றத்தை புலன் கொண்டு காக்னைசன்ஸ் எடுத்து பிஆர்சியாக கோப்புக்கு எடுத்து விசாரிக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புகிற ஜேஎம்மாகவும் இருக்கலாம். பிஆர்சி கேஸாக எடுக்கலாம், அல்லது அவரே எஸ்டிசி கேஸாகவோ சிசி கேஸாகவோ எடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கணும். குற்றத்தை விசாரிக்க அதிகாரம் கொண்டுள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது அந்த குற்றத்தை காக்னைசன்ஸ் எடுத்து பிரிலிமினரி ரெஜிஸ்டர்டு கேஸாக கோப்புக்கு எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருந்து எஸ்ஹெச்ஓ ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அனுமதியை பெற்று எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும். நான் காக்னைசபிள் கேசஸில் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியாது. அந்த இன்ஃபர்மேஷனை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்து அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும். அந்த அனுமதியில் புலன் விசாரணை செய்வதற்கும் அனுமதி உள்ளடங்கி இருக்கும். அப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பெர்மிட் பண்ண பிறகு தான் புலன் விசாரணையை, இன்வெஸ்டிகேஷனை காவல்துறையினர் செய்ய முடியும். அப்படி ஜேஎம்மின் உத்தரவு கிடைச்ச பிறகு தான், அதன் பிறகு காக்னைசபிள்
அஃபென்ஸில் என்னென்ன நடைமுறை இருக்கோ அதே நடைமுறையை போலீஸார் வந்து பின்பற்றலாம். இந்த ஜேஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்குகிற வரைக்கும் தான் காகனைசபிள் நான் காகனைசபிள் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம். இந்த நான் காகனைசபிள் அஃபென்ஸில் வந்து ஜேஎம்க்கு தகவல் சொல்லி அவர்கிட்ட இருந்து அனுமதி கிடச்சிட்டுன்னு வைங்க, உடனடியாக என்ன செய்யலாம், எஃப்ஐஆரை பதிவு பண்ணலாம், புலன் விசாரணையை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அனுமதி கிடச்சிதுன்னா அந்த அனுமதியை பின்பற்றி என்ன செய்யலாம், குற்றம் செய்ததாக சொல்லப்படுகிற நபரை வந்து கைது செய்யலாம். அதன் பிறகு வந்து இந்த காகனைசபிள் அஃபென்ஸில் இப்போ பெரிய மர்டர் கேஸு, 307 கேஸு, 326 கேஸ் எல்லாம் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறை தான். அப்போ இந்த ஜேஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்குகிற வரைக்கும் தான் இந்த வித்தியாசம் எல்லாம். அதன் பிறகு எல்லா கேஸுக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான். புலன் விசாரணையை செய்யலாம். வாரண்டு இல்லாமல் கைது செய்ய முடியாது. வாரண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த நான் காகனைசபிளில் வந்து கைது செய்ய முடியும். மற்ற அனைத்து நடைமுறைகளையும் அதே மாதிரி தான், வித்தியாசம் இல்லாமல் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்செக்ஷன் 3ல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சப்செக்ஷன் 4 வந்து ஒரு ப்ரொவிஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றச்செயல்களை வந்து இப்போ தகவலாக கொடுக்குறாங்க, புகாராக கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு மேலே இருக்கு. அசிங்கமாக பேசிட்டாரு, அடித்து சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டாரு, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கிரிமினல் இன்டிமிடேஷன் மிரட்டல் விடுத்தாரு. அப்போ இது ஒன்று ஒவ்வொரு அஃபென்ஸு. அசிங்கமாக பேசுகிறது ஒரு அஃபென்ஸு, காசிங் ஹர்ட்டு காயத்தை ஏற்படுத்துறது ஒரு அஃபென்ஸு, அச்சுறுத்தல் கொடுத்தது 3வது அஃபென்ஸ். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றச்செயல்களை குறிப்பிட்டு தகவல் கிடைக்கிது. இப்போ எஸ்ஹெச்ஓ வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாரு. இப்படி கிடைச்சிருக்கக்கூடிய 3ல் ஏதாவது ஒன்று காகனைசபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ இந்த ஒட்டுமொத்த கேஸுமே காகனைசபிள் கேஸ் தான். 2 வந்து நான் காகனைசபிளாக இருந்தாலும் ஒரே ஒரு குற்றம் வந்து காகனைசபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த கேஸுமே அதை காகனைசபிள் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு ஜேஎம் கிட்ட அனுமதி வாங்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னதில் பார்த்திங்கன்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட்டு பழைய ஐபிசியில் 323. இப்போ புதிய பாரதிய நாகரிக் இல்லை பாரதிய நியாய சன்ஹிதாவில் வந்து செக்ஷன் 115 115 இது வந்து நான் காகனைசபிள். கிரிமினல் இன்டிமிடேஷன் பழைய ஐபிசியில் வந்து 506 part 2. இப்போ புதுசாக பிஎன்எஸில் வந்து 351/3 351 சப்செக்ஷன் 3 கிரிமினல் இன்டிமிடேஷன். இது வந்து நான் காகனைசபிள் தான். 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் இது நான் காகனைசபிள். ஆனால் இந்த அசிங்கமாக பேசுகிறது பழைய ஐபிசியில் 294B இருக்குது பாருங்கள். இப்போ புதிய பாரதிய நியாய சன்ஹிதாவில் வந்து 296 இது காகனைசபிள் அஃபென்ஸ். அப்போ 294B தற்போதைய 296 வந்து காகனைசபிள் அப்படிங்கிறதுனால இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லி கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து காகனைசபிள் அஃபென்ஸு தொடர்பானது. இப்போ வந்து நேரடியாக எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து நடத்தலாம், குற்றம் சாட்டப்பட்ட நபரை வந்து போலீஸார் கைது செய்யலாம். இந்த 3ஐயும் செய்கிறதுக்கு நீதித்துறை நடுவருடைய அனுமதி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சப்செக்ஷன் 4. இப்போது வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதாவில் வந்து என்னென்ன சட்டப்பிரிவுலாம் நான் காகனைசபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 136 இது வந்து தாக்குதல், வெறுமன தாக்குதல், காயம் எதுவும் இருக்காது. யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன். செக்ஷன் 136 வந்து நான் காகனைசபிள் அப்படின்னு சொல்லி பாரதிய நியாய சன்ஹிதாவில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர நான் காகனைசபிள் அஃபென்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 165 பிஎன்எஸில் செக்ஷன் 165 வந்து நான் காகனைசபிளாக இருக்குது. டெசர்டர் concealed on board merchant vessel through negligence of master.
அப்புறம் பிரைபரி வந்து 173ல சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ்ல. இது வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 174 அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பெர்சோனேஷன் அட் அன் எலெக்ஷன். எலெக்ஷனில் நடக்கக்கூடிய பெர்சோனேஷன் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் செக்ஷன் 174 வந்து நான் காக்னைசபிள். அப்புறம் செக்ஷன் 175 பிஎன்எஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் கனெக்ஷன் வித் அன் எலெக்ஷன். ஒரு தேர்தல் தொடர்பாக தவறான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறது 175. அப்புறம் 176 இல்லீகல் பேமெண்ட்ஸ் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன். எலெக்ஷனில் சட்டவிரோதமாக பணத்தை கொடுக்கறது 176. அது நான் காக்னைசபிள்ட்டு தான். அதேமாதிரி எலெக்ஷன் வரவு செலவுகளை அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் செக்ஷன் 177க்கு கீழே அது வந்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய குற்றம். அந்த 177 பிஎன்எஸ் ஃபெயிலியர் டு கீப் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ் இது நான் காக்னைசபிள் அஃபென்ஸு. செக்ஷன் 182 நான் காக்னைசபிள் அஃபென்ஸு. செக்ஷன் 182 ஆஃப் பிஎன்எஸ் இது வந்து நான் காக்னைசபிள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலை எடுத்து பார்த்தா அதில் காக்னைசபிள் நான் காக்னைசபிள் அப்படிங்கிற விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். 193 அது நான் காக்னைசபிள். 198 பப்ளிக் சர்வன்ட் டிஸ்ஒபேயிங் டைரக்ஷன் ஆஃப் தி லா வித் இன்டென்ட் டு காஸ் இன்ஜூரி டு எனி பர்சன். பப்ளிக் சர்வெண்ட் அரசு ஊழியர் வந்து அவர் வந்து சட்டத்தை வந்து மீறி செயல்படுறாரு அப்படின்னா 1 வருஷ ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். அது வந்து செக்ஷன் 198 பிஎன்எஸ் படி தண்டிக்கக்கூடிய குற்றம். ஆனால் அது வந்து நான் காக்னைசபிளாக தான் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி செக்ஷன் 200 பிஎன்எஸ்ல செக்ஷன் 200 இது என்னென்னா நான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டீம் பை ஹாஸ்பிட்டல். ஒரு விக்டீம் இருக்கிறாரு, ஒரு குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸு, பெயிலபிள் அஃபென்ஸு. அதே மாதிரி செக்ஷன் 202 பப்ளிக் சர்வன்ட் அன்லாஃபுல்லி என்கேஜிங் இன் ட்ரேடு. அரசு ஊழியர் வந்து தொழில் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஏதாவது சட்டவிரோதமாக வியாபாரத்தில் ஈடுபட்டார்னு சொன்னால் அது 202 படி வந்து குற்றச்செயல். இது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். அதே மாதிரி பொது ஏலத்தில் கலந்துக்கிறது, பொருட்களை வந்து ஏலம் விடுறாங்க இல்லையா, நீதிமன்ற ஆக்ஷன் செயல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி அதில் வந்து பொது ஊழியர் அரசு ஊழியர் கலந்துக்கிட்டு பொருட்களை வாங்கிறது வந்து செக்ஷன் 203 பிஎன்எஸ் படி குற்றம். இந்த செக்ஷன் 203யும் வந்து நான் காக்னைசபிள் தான். செக்ஷன் 206 absconding to avoid service of summons or other proceedings from a public servant. ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு அழைப்பாணையை ஒரு சம்மனை சர்வ் பண்ணுறதுக்கு வராரு. இப்போ யாருக்கு சம்மனை சர்வ் பண்ணணுமோ அந்த சம்மனை வாங்காமல் ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு. கோர்ட்லேருந்து சம்மன் வரும், வருவாய்த்துறை நடவடிக்கையில் சம்மன் வரும். இப்போ இதெல்லாம் வாங்காமல் ஏதாவது ஒரு பப்ளிக் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாரு, வாங்க மறுத்துட்டாரு அப்படின்னா செக்ஷன் 206 பிஎன்எஸ் படி வந்து தண்டனைக்குரிய குற்றம். இது வந்து நான் காக்னைசபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 207 அதுவும் அந்த சம்மன் தொடர்பான விஷயந்தான். செக்ஷன் 208 நான் அட்டண்டன்ஸ் இன் ஒபீடியன்ஸ் டு அன் ஆர்டர் ஃப்ரம் பப்ளிக் சர்வெண்ட். பொது அதிகாரி பொது ஊழியர் வந்து சம்மனை சர்வ் பண்ணியாச்சு, அந்த சம்மன் படி வந்து ஆஜராக மறுத்துட்டாரு அப்படின்னா அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 210 நான் காக்னைசபிள் அஃபென்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து எது காக்னைசபிள் எது நான் காக்னைசபிள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் காக்னைசபிள் குற்றங்களை வந்து வழக்கு பதிவு செய்யவும், புலன் விசாரணை செய்யவும், கைது செய்யவும் உரிய நீதிமன்றத்தோடைய அனுமதி தேவை, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோடைய அனுமதி தேவை அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 174 சொல்லியிருக்கு.